ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாயாஷ்னா வித்யாலயா. 9th இயல் 3. இதில் நம்ம இப்போ என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உரைநடையில் ஏறு தழுவுதல், கவிதை பேழை இதில் மணிமேகலை, எழுதியவர் சீத்தலை சாத்தனார், விரிவானம், அகழாய்வுகள் பற்றி பார்க்க போகிறோம். இலக்கணத்தில் வல்லினம் மிகும் இடங்கள், வாழ்வியலில் திருக்குறள், இந்த டாபிக்கெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். உரைநடை. ஏறு தழுவுதல் வீரத்திற்கும் விளைச்சலுக்கும் செழிப்பிற்கும் செல்வத்திற்கும் தமிழர்களால் அடையாளப்படுத்தப்படுபவை மாடுகள். முல்லை மற்றும் மருத நிலங்களின் வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். இலக்கியங்களில் ஏறு தழுவுதல். சங்க இலக்கியமான டேஸில் ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. கலித்தொகை. ஏறு தழுவுதல் பற்றி முல்லை நில ஆயர்கள் அவங்க தான் இந்த ஏறு தழுவுதல் பண்ணியிருக்காங்க. கலித்தொகையிலிருந்து இந்த பாடல் கொடுத்துருக்காங்க. எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர். கலித்தொகையில் 102வது பாடல். இது முல்லைக்கலியில் இடம்பெற்றுள்ள பாடல். ஏறு தழுவுதலில் ஈடுபடும் காளைகள் மிடுக்குடனும் வீரத்துடனும் போருக்கு செல்லும் டேஸ் நிலத்து போர் வீரர்களை ஒத்திருந்தன. மருத நில போர் வீரர்களை. இதனை உணர்த்தும் பாடல் வரிகள்: நீரு எடுப்பவை நிலம் சாடுபவை மாறு ஏற்று சிலைப்பவை மண்டி பாய்பவையாய் துலங்கு இமிழ் நல் ஏற்றினம் பல கலம்புகும் மல்லர் வனப்பு ஒத்தன. இதுவும் கலித்தொகையில் இடம்பெற்றுள்ள பாடல். கலித்தொகை தவிர்த்து ஏறு தழுவுதல் பற்றி கூறும் மற்ற நூல்கள்: சிலப்பதிகாரம் முதலான இலக்கியங்களும் புறப்பொருள் வெண்பா மாலை என்ற இலக்கண நூலும் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது. சிற்றிலக்கியங்களிலும் ஏறு தழுவுதல் பற்றி பதிவு செய்துள்ளன. எந்த இலக்கியம்? பல்லு இலக்கியம். பல்லு இலக்கியத்தில் எருது கட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை கண்ணுடையம்மன் பல்லு அந்த பல்லு பதிவு செஞ்சிருக்கு. தொல் சான்றுகள்: ஏறு தழுவுதல் குறித்து பல டேஸ் டேஸ் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கண்டறியப்பட்டுள்ளன. நடுகற்கள் புடைப்பு சிற்பங்கள். எருது பொருதார் கல் என்பது எருது விளையாடி மரணமுற்றவன் பெயரால் எடுக்கப்பட்ட கல். எந்த இடத்தில் உள்ளது? சேலம் மாவட்டம். கோவுரி சங்கன் கருவந்துறையிலே எருது விளையாடி பட்டான் சங்கன் மகன் பெரிய பயலு நட்டக்கல்லு அப்படிங்கிறத அந்த நடுக்கல்ல பொறிச்சிருக்காங்க. கூரிய கொம்புகளும் சிலிர்த்த திமிழ்களும் கொண்ட 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற பண்டைய ஓவியம் எங்கு காணப்படுகிறது? நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கோத்தகிரி அருகே கரிக்கையூர். திமிலுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் எங்கு கண்டறியப்பட்டுள்ளது? மதுரை உசிலம்பட்டி அருகே கல்லூத்து மேட்டுப்பட்டி. தேனி மயிலாடும் பாறை அருகே சித்திரக்கல் புடவில் என்ற இடத்தில் டேஸ் ஓவியம் கண்டறியப்பட்டுள்ளது. திமிழுடன் கூடிய காளை ஓவியம். சிந்துவெளி மக்கள் எதனை தெய்வமாக வழிபட்டதை அகழாய்வு பொருட்களின் மூலம் அறிகிறோம். காளையை. சிந்துவெளி அகழாய்வுகளில் கண்டறியப்பட்ட மாடு தழுவுதலும் கல் முத்திரை ஒன்று தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமான ஏறு தழுவுதலை குறிப்பதாக தெரிவித்துள்ளவர் ஐராவதம் மகாதேவன். பண்பாட்டு அடையாளம்: ஏறு தழுவுதல் எத்தொழில்களுடன் பிணைந்தது? முல்லை நில மக்களின் அடையாளத்தோடும் மருத நிலத்து வேளாண் குடிகளின் தொழில் உற்பத்தியோடும் பாலை நில மக்களின் போக்குவரத்து தேவையோடும் பிணைந்தது. ஏறு தழுவுதலின் பல்வேறு பெயர்கள்: மாடு பிடித்தல், மாடு அணைதல், மாடு விடுதல், மஞ்சு விரட்டு, வேலி மஞ்சு விரட்டு, எருது கட்டி, காளை விரட்டு, ஏறு விடுதல், ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு என்பது மாட்டின் கழுத்தில் கட்டப்படக்கூடிய வளையத்தை பற்றி சொல்கிறாங்க. காளை சண்டையை தேசிய விளையாட்டாக கொண்டுள்ள நாடு ஸ்பெயின். இங்கு காளையை கொன்று அடக்குபவனே வீரனாக கருதப்படுவான். டேஸில் நடைபெறும் ஏறு தழுவுதலில் காளையை அடக்குபவர்கள் எந்த ஆயுதங்களையும் பயன்படுத்தக்கூடாது. தமிழகத்தில் தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறு தழுவுதல் எத்தனை ஆண்டுகள் தொன்மை உடையது? 2000 ஆண்டுகள். கவிதை பேழை மணிமேகலை. எழுதியவர் சீத்தலை சாத்தனார். புகார் நகரோடு அதிகம் தொடர்புடையதாக திகழ்ந்த விழா சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் விவரிக்கப்பட்டுள்ளது. இந்திர விழா. பாடல் விழாவரை காதில் இடம்பெற்றுள்ள பாடல். 28 நாட்கள் இந்த இந்திர விழா நடைபெறும். சமய கணக்கரும் தந்துரை போகிய அமைய கணக்கரும் அகலாராகி கரந்துரு எய்திய கடவுளாரும் பரந்தொருங்கு ஈண்டிய பாடை மாக்களும் ஐம்பெருங்குழுவும் என்பேர் ஆயமும் வந்தொருங்கு குழி வான்பதி தன்னுள் என்றுள்ள அடிகள் 11 முதல் 18 வரை அடிகள் இடம்பெற்றிருக்கு. ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிகள் 57 58வது அடிகளாக இருக்குது. சொல்லும் பொருளும்: சமய கணக்கர் சமய தத்துவவாதிகள், பாடை மாக்கள் பழமொழி பேசும் மக்கள், குழி ஒன்று கூடி, தோம் குற்றம், கோட்டி, மன்றம், பொலம், பொன், வேதிகை, திண்ணை, தூணம், தூண், தாமம்,
மாலை. கதலிகை கொடி. சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியது. காழூன்று கொடி. கம்புகளில் கட்டும் கொடி. விலோதம். துணியாலான கொடி. வசி. மழை. செற்றம். சினம். கலாம். போர். துருத்தி. ஆற்று இடைக்குறை, ஆற்றின் நடுவே இருக்கும் மணல் திட்டு, இதை தான் துருத்தி அப்படின்னு சொல்றாங்க. ஐம்பெரும் குழுவில் உள்ளோர். அமைச்சர். சடங்கு செய்விப்போர். படைத்தலைவர். தூதர். ஒற்றர். ஒற்றர் அப்படிங்கிறவர் சாரணர் அப்படின்னு சொல்லுவாங்க. என் பேராயம் என்பது கரணத்தியலவர், கரும விதிகள், கனகச் சுற்றம், கடைக்காப்பாளர், நகர மாந்தர், படைத்தலைவர், யானை வீரர், இவுளி மறவர் அப்படின்னு சொல்லக்கூடிய 8 பேர் தான் என் பேராயம். இலக்கண குறிப்பு. தோரண வீதியும் தோமரு கோட்டியும் என்பவை என்னுமைகள். சாய்க்குலை கமுகு, காய்க்குலை கமுகு, பூக்கொடி வள்ளி, முத்துத்தாமம் ஆகியவை இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. மாற்றுமின் பரப்புமின் என்பது ஏவல் வினைமுற்று. உரு பொருள். உரிச்சொற்றொடர். தாழ்பூந்துரை. வினைத்தொகை. பாங்கறிந்து. இரண்டாம் வேற்றுமை தொகை. நன்பொருள், தன்மணல், நல்லுரை ஆகியவை பண்பு தொகைகள். அறமெனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள், மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும் அல்லது கண்டது இல் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. தொடர்நிலை செய்யுள் வரிசையில் இடம்பெற்ற 2 நூல்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை. இவை இரண்டும் தமிழ் மக்களின் வாழ்வியலை கூறும் கருவூலங்களாக நமக்கு கிடைச்சிருக்கு. மணிமேகலை காப்பியத்தின் வேறு பெயர் மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை கூறுவதால் மணிமேகலை துறவு எனப்படுகிறது. மணிமேகலை எதனை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம்? தமிழ் காப்பியம். பெண்மையை. மணிமேகலை எந்த மத சார்புடையது? பௌத்த மத சார்புடையது. மணிமேகலை கதை அடிப்படையில் எந்த காப்பியத்தின் தொடர்ச்சி? சிலப்பதிகாரம். மணிமேகலையில் எத்தனை காதைகள் உள்ளன? 30 காதைகள். மணிமேகலையின் முதல் காதை விழாவரை காதை. 24வது காதை ஆப்புத்திரன் நாடு அடைந்த காதை. மணிமேகலையை இயற்றியவர் மதுரை கூலவாணிகனின் சீத்தலை சாத்தனார். சீத்தலை என்பது திருச்சி அருகில் உள்ள ஊர். சீத்தலை சாத்தனார் வாழ்ந்த காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. இளங்கோவடிகளும் இவரும் சமகாலத்தவர்கள். இளங்கோவடிகள் சாத்தனாரை எவ்வாறெல்லாம் பாராட்டியுள்ளார்? தண்டமிழ் ஆசான், சாத்தன், நன்னூர் புலவன். விரிவானம். அகழாய்வுகள். அகழாய்வு செய்தல் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலப்பகுதியில் செதுக்கி செதுக்கி ஆராய்தல். மதுரை நகருக்கு அருகே கீழடி என்னும் இடத்தில் நடத்தப்பட்ட அகழாய்வில் 3 வெவ்வேறு காலகட்டத்தைச் சேர்ந்த பொருள்கள் கிடைத்துள்ளன. அவற்றுள் தொன்மையான சுமார் டேஸ் ஆண்டுகளுக்கு முற்பட்டவை. 2300 ஆண்டுகள். இதுவரை கண்டறியப்பட்டுள்ள அகழாய்வு பொருட்கள் இறப்பு தொடர்பான தடயங்களை வெளிப்படுத்துவனவாக அமைந்திருந்தன. ஆனால் எங்கு கண்டறியப்பட்டுள்ள முழுமையான வாழ்விட பகுதியும் செங்கல் கட்டுமானங்களும் இதர பொருட்களும் தமிழரின் உயரிய நாகரிகத்தை கண்முன் காட்டும் காட்சிகளாக அமைந்துள்ளன. கீழடியில் அகழாய்வு என்பது டேஸின் வெளிப்பாடு, அதற்கு ஓய்வு என்பதே கிடையாது. அறிவின் வெளிப்பாடு. அறிவை விரிவு செய் என கூறியவர் பாவேந்தர் பாரதிதாசன். 150 ஆண்டுகளுக்கு முன் 1863இல் ராபர்ட் ப்ரூஸ் புட் என்ற தொல்லியல் அறிஞர் எந்த பகுதியில் எலும்பையும் கற்கருவிகளையும் கண்டுபிடித்தார்? சென்னை பல்லாவரம் செம்மண் மேட்டு பகுதியில். கல்லாயுதம் கிடைத்த இடம் பல்லாவரம், சென்னை. காசுகள் கிடைத்த இடம் கோவை. மண்பாண்டம் கிடைத்த இடம் அரிக்கமேடு. முதுமக்கள் தாழை கிடைத்தது ஆதிச்சநல்லூர். இதுதான் இந்த சென்னை பல்லாவரம் செம்மண் மேட்டு பகுதியில் கிடைச்ச கற்கருவி தான் இந்தியாவில் கண்டறிக்கப்பட்ட முதல் கல்லாயுதம். இந்த கல்லாயுதத்தை கண்டறிவதற்கு முன்பே ரோமானியரின் பழங்காசுகளை கோவையில் கண்டெடுத்துட்டு இருக்கோம். டேஸ் அகழாய்வில் ரோமானியரின் மட்பாண்டங்கள் கிடைத்தன. அரிக்கமேடு. இதனால் ரோமானியருக்கும் நமக்கும் இருந்த வணிக தொடர்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. 1914இல் எங்கு நடத்தப்பட்ட அகழாய்வில் ஏராளமான முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டன? ஆதிச்சநல்லூரில். பகுமான கோழி பறந்துகிட்டே முட்டை போட்டுச்சாம் என்பது சொலவடை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே என்பது பவனந்தி முனிவர் இயற்றிய நன்னூல் நூற்பா. நன்னூல் என்பது ஒரு இலக்கண நூல். டேஸில் ஆரம்பித்த அகழாய்வு பணி எந்த ஆண்டிலும் தொடர்கிறது? 1863இல் ஆரம்பித்த அகழாய்வு பணி 2018இலும் தொடர்கிறது. அறிவியலின் 2 வகைகள். வணிக அறிவியல், மக்கள் அறிவியல். வணிக அறிவியல் என்பது மூலதனத்தை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது. அதன் விளைவு நெகிழி குப்பைகள். மக்கள் அறிவியல் என்பது இயற்கையோடு இயந்த பண்பாட்டு வாழ்க்கை நம்முடையது என்பதை அகழாய்வு மூலம் அறிந்து கொள்வது.
இயல் 3ஓட இலக்கணம் வல்லினம் மிகும் இரங்கல். அ இ என்ற சுற்றெழுத்துக்களின் பின், அந்த இந்த என்ற சுற்றுப்பெயர்களின் பின், ஏ என்ற வினா எழுத்தின் பின், எந்த எனும் வினாச்சொல்லின் பின் வரும் வல்லினம் மிகும். ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடரிலும், கு என்ற நான்காம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடரிலும் வல்லினம் மிகும். என ஆக என்ற சொல்லுருவுகளின் பின் வல்லினம் மிகும். அதற்கு இதற்கு எதற்கு என்ற சொற்களின் பின் வல்லினம் மிகும். இனி தனி மிக என்ற சொற்களின் பின் வல்லினம் மிகும். 8 10 என்ற எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும். மற்ற எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. ஓரெழுத்து ஒரு மொழியின் பின் வரும் வல்லினம் மிகும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வரும் வல்லினம் மிகும். வன்றுடர் குற்றியலுகரங்களின் நிலைமொழியாக இருந்து புணரும்போது வல்லினம் மிகும். அகர இகர ஈற்று வினையச்சங்களுடன் புணரும்போது வல்லினம் மிகும். திசை பெயர்களின் பின் வல்லினம் மிகும். ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். இரு பெயரிட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். உவமை தொகையில் வல்லினம் மிகும். உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். தனிக்குறிலை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும். சில உருவக சொற்களின் பின் வல்லினம் மிகும். மொழியை ஆள்வோம். நாட்டுப்புறப்பாட்டு தகவலாளர் வேலம்மாள். தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக எந்த மாடுகள் போற்றப்படுகின்றன? காங்கேயம் மாடுகள். தமிழக மாட்டினங்களின் தாய் இனம் என்று கருதப்படுவது காங்கேயம். காங்கேயம் மாடுகள் பிறக்கும்போது எந்த நிறத்திலும் 6 மாதம் வளர்ந்த பிறகு எந்த நிறத்திற்கும் மாறிவிடுகின்றன? பிறக்கும்போது சிவப்பு நிறத்திலிருந்து சாம்பல் நிறத்திற்கு மாறுகின்றது. காங்கேயம் பசுக்கள் டேஸ் அல்லது டேஸ் நிறத்தில் இருக்கின்றன. சாம்பல் அல்லது வெள்ளை நிறத்தில். மிடுக்கான தோற்றத்திற்கும் ஏறு தழுவுதல் நிகழ்விற்கும் பெயர் பெற்றவை காங்கேயம் இன காளைகள். கடுமையாக உழைக்கும் காங்கேயம் இன மாடுகள் எந்த மாநிலத்தவரால் விருங்கி வாங்கி செல்லப்படுகின்றன? கேரளா, கர்நாடகா, ஆந்திரா. எந்தெந்த நாடுகளுக்கு காங்கேயம் மாடுகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன? இலங்கை, பிரேசில், பிலிப்பைன்ஸ், மலேசியா. கரூர் அமராவதி ஆற்றுத்துறையில் காங்கேயம் மாடுகளின் உருவம் பொறித்த 1ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சேரர்கால நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கிமு 1ஆம் நூற்றாண்டு. அறிவை விரிவிசை. தமிழர் நாகரிகமும் பண்பாடும் எழுதியவர் ஆ. தட்சிணாமூர்த்தி. தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் எழுதியவர் மா. ராசமாணிக்கனார். தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் எழுதியவர் கா. ரத்னம். தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் எழுதியவர் கா. ராஜன். தமிழர் சால்பு எழுதியவர் சு. வித்யானந்தன். பொன்மொழிகள். A nation's culture resides in the hearts and in the soul of its people எழுதியவர் மகாத்மா காந்தி. The The art of people is a true mirror to their minds. ஜவஹர்லால் நேரு. The biggest problem is the lack of love and charity. மதர் தெரேசா. You have to dream before your dreams can come true. APJ அப்துல் கலாம். Winners don't do different things, they do things differently. ஷிவ் கெரா. மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பறத்து கொடுத்த பட்டி மண்டபம் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை ஏட்டினோடு இரண்டும் அரியேனையே என்று வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருவாசகம். பண்ண அரும் கலைதெறி பட்டி மண்டபம் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கம்பராமாயணம். கம்பராமாயணத்தில் பாலகாண்டத்தில் நகரப்படத்தில் இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கு. அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்கள் எதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். டைனோசர்கள் உலாவி திரிந்த தமிழ் மண். பெரம்பலூர் மாவட்டத்தில் கடல் பகுதி இருந்துள்ளது என்பதை அங்கு கிடைத்துள்ள ஆதாரங்கள் உறுதி செய்கின்றன. இங்கு கல்லாகி போன டைனோசர் முட்டைகள், பாறை படிமமாக கிடைத்த கடல் நத்தை, டைனோசரின் வால்பகுதி, கடல் கிளிஞ்சல்களின் பாறை படிமங்கள் போன்றவை கிடைத்துள்ளன. உலகின் மிகப்பெரிய கல்மர படிமமும் இங்கேதான் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. வாழ்வியல். திருக்குறள். பொறை உடைமை அதிகாரத்திலிருந்து திருக்குறள் சொல்லியிருக்காங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி ஓமை அணி. கேள்வி அதிகாரம். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி சொற்பொருள் பின்வரும் நிலையணி. தெரிந்து தெளிதல் இந்த அதிகாரத்திலிருந்து குறள். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி சொற்பொருள் பின்வரும் நிலையணி. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி ஏகதேச உருவக அணி. வினை தூய்மை அதிகாரம். இதில் இடம்பெற்றுள்ள குறள். சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமன் களத்து நீர் பெய்திரி எற்று இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி ஓமை அணி.
திருக்குறள் பற்றிய சில ஆராய்ச்சி செய்திகள். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது. திருக்குறளில் இடம்பெறக்கூடிய 2 மலர்கள் அனிச்சம், குவளை. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சிப் பழம். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றிமணி. திருக்குறளில் 2 முறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். திருக்குறளில் இடம்பெற்றுள்ள 2 மரங்கள் பனை, மூங்கில். திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசம். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். திருக்குறளில் கோடி என்ற சொல் 7 இடங்களில் இடம்பெற்றுள்ளது. திருக்குறளில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். 7 என்ற சொல் 8 குறட்பாவில் இடம்பெற்றுள்ளது. 107 மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. கலை சொற்கள்: அகழாய்வு, எக்ஸ்கவேஷன், கல்வெட்டியல், எபிகிராஃபி, நடுகல், ஹீரோஸ்டோன், பண்பாட்டு குறியீடு, கல்ச்சுரல் சிம்பிள், புடைப்புச் சிற்பம், எம்பாஸ்டு ஸ்கல்ப்சர், பொறிப்பு. இன்ஸ்கிரிப்ஷன். நன்றி.